டெல்லியில் பல்வேறு இடங்களில் குழந்தைகளையும் வயதானவர்களையும் தெருநாய்கள் கடித்ததில் பலர் பாதிக்கப்பட்டனர், சிலர் இறந்தனர். இதுகுறித்து வந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. 8 வாரங்களுக்குள் டெல்லியில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும், அவற்றிற்கு தடுப்பூசி போட வேண்டும், எக்காரணம் கொண்டும் மீண்டும் தெருக்களில் நாய்களை விடக்கூடாது என டெல்லி அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. கோர்ட் உத்தரவுக்கு எதிராக விலங்குகள் நல அமைப்புகள் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் விலங்குகள் நல அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கைதானார்கள். சென்னையிலும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் இன்று பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிரிஃபின் ராய் அறக்கட்டளை உள்பட பல்வேறு விலங்குகள் நல அமைப்பின் சார்பில் புதுப்பேட்டையில் துவங்கிய பேரணியில் இயக்குநர் வசந்த், நடிகைகள் அபிராமி, வினோதினி, வைத்தியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாய்களுக்கும் நீதி வேண்டும், நாய்களுக்கு எதிரான உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என பேரணியில் சென்றவர்கள் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். Killing is no solution. Compassion is the solution. Protect the voiceless, protect the voiceless. Choose human solution. Nyayam vendum, nyayam vendum. Nyayam vendum, nyayam vendum. விலங்குகளுக்கும் நியாயம் வேண்டும். அடைக்காதே தெருநாய்களை கூண்டில் அடைக்காதே. தெருநாய்களை கொல்லாதே. Sellers don't slaughter. Vaccinate to eliminate rabies. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விலங்குகள் நல ஆர்வலர்கள் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தவறானது என கூறினர். கால பைரவர் என சொல்லி கோயிலுக்கு சென்று வழிபடுகிறோம், ஆனால் தெருக்களில் நாய்கள் வாழ்வதை தடுப்பது ஏன் என அவர்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். அனிமல்ஸ்க்கும் நம்மள மாதிரி எல்லா ஃப்ரீடம்ஸும் இருக்கும். லைக் ஃப்ரீடம் டு லிவ் அண்ட் அவங்களுடைய நேச்சுரல் பிஹேவியரை நம்மளால் தடுக்க முடியாது. இது நம்மளுடைய சட்டத்திலேயே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல கைது செய்கிறது அப்படின்றது அவங்களோட நார்மல் பிஹேவியருக்கு எதிராக போகிற மாதிரி. ஸோ நம்மளே நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறதுக்கு எதிராக போக முடியாது. அப்படியே 51 AG படி எல்லாரும் கைண்டாக இருக்கணும், கம்பேஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கம்பேஷனேட் வேஸ் என்ன, ஹியூமன் வேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் ரேபீஸ் அப்படின்னு கத்துற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எய்ட்ஸ் எப்படி ப்ரிவென்டபிள் டிசீஸோ, ரேபீஸ் கூட அப்படிதான் ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஒரு வேக்சினேஷன் போதுமே. ஏன் அந்த ஒரு வேக்சினேஷன் போட்டுக்க சொல்லி கவர்மெண்ட் அழுத்து சொல்றதில்ல, அவேர்னஸ் கொடுக்கறதில்ல? எல்லாரும் தயவு செய்து வேக்சினேட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம தெருவில் இருக்கிற நாய்கள், நம்ம கம்யூனிட்டி அனிமல்ஸ் எல்லாம் நம்மளோட சொத்து, நம்ம பெருமைப்படணும். இப்போ ஒரு நாய் 68 உயிர் காப்பாத்திச்சு அப்படின்னு பெருமையா சொல்றோமே. ஒரு நாய் 68 உயிர் காப்பாறும் போது அப்போ ஒரு உயிர் போயிடுச்சுன்றதுக்காக அத்தனை லட்சம் நாய்களை எடுக்க சொல்றீங்களே, அது கரெக்ட் கிடையாது. தயவு செய்து எல்லா உயிருக்கு சமமா ரைட்ஸ் இருக்கு நம்ம நாட்டுல. அதுவும் நம்ம நாட்டில் பைரவர்னு சொல்லி கும்பிடுறோமே டெய்லி, அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா நாய்களுக்கும் அவங்களோட ரைட்ஸ் இருக்கு. தயவு செய்து சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமமாக யோசிக்க வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால we really request Supreme Court to please relook into this and free all community dogs. Please have awareness and சரியா வேக்சினேட் பண்ணிக்கோங்க. எல்லா நாய்களுக்கும் வேக்சினேட் பண்ணுங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க. ஸ்டெரிலைஸ் பண்றதுனால மட்டும்தான் இந்த நாய்களோட பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சாவடிக்கிறது இதுக்கு தீர்வு கிடையாது. முந்தானத்து சுதந்திர நாள் செலிப்ரேட் பண்ணோம், ஆனா ரியலாவே நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்றதா இல்ல. பிகாஸ் பீப்புளுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைச்சா போதுமா? அனிமல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? மேல இருந்து வேற்று கிரகங்கள்ல இருந்து குதிச்ச மாதிரியும் அனிமல்ஸ் ஒரு பொருட்டாவே மதிக்காம நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் சுப்பீரியர்ன்ற மாதிரியும் அவங்கள ஒரு மதிப்பு கூட இல்லாம இப்ப டெல்லியில ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி டாக்ஸ் 3.5 lakhs டாக்ஸ்க்கு மேலே இருக்கு ஸ்ட்ரீட்ஸ்ல டெல்லியில.
அது எல்லாத்தையுமே எடுத்து பவுண்ட் கிரியேட் பண்ணி ஷெல்டரில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எப்படி ஒரு ஹியூமேனான ஒரு ஆர்டராக இருக்கும்னு தெரியல. ஸோ இந்த ஆர்டரை திருப்பியும் எடுத்துக்கணும், ரிவோக் பண்ணணும். அண்ட் நம்மள மாதிரி அனிமல்ஸும் ஒரு காட்ஸ் கிரியேஷன் தான், எல்லாருமே சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தெருநாய்களை மதிங்க. கால பைரவர்னு கோயிலில் மட்டும் கும்பிடக்கூடாது. கால பைரவர் தெருவில் இருக்கிற எல்லா நாய்களும் தான், எல்லாருக்குமே சாப்பாடு போடணும், மதிக்கணும், அவங்களுக்கும் சுதந்திரம் வேணும். நான் வந்து தெருநாயா கூட தினமும் விளையாடுவேன். அது என்னை இது வரைக்கும் கடிச்சது இல்லை. ஏன்னா அதுக்கு நான் சாப்பாடு போட்டு அதான் கூட விளையாடுவேன். அந்தமாரி சாப்பாடு போடுங்க, கல் எடுத்து அடிக்காதீங்க, விரட்டாதீங்க. அதை நீங்களும் வீட்டில் வச்சு வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் எந்த நாயையும் தெருவில் விடாமல் தடுப்பூசி போட்டு ஃப்ரீயாக விடுங்க. சுதந்திரம் எல்லாருக்கும் வேணும். சாலையோரங்களில் இருக்கிற நாய்களை பிடிச்சி கூண்டில் அடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அது ஒரு சயின்டிஃபிக்கான சொல்யூஷனே கிடையாது. இப்போ சமீப காலங்களாக நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, எல்லா சாலையோரங்களில் இருக்கிற நாய்களையும் பிடிச்சி கூண்டில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து அன்சைன்டிஃபிக்கான உத்தரவு. எதனால் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023 இருக்குது. அந்த ரூல்ஸில் கிளியராக சொல்கிறாங்க, நாய்களை பிடிச்சா கருத்தடை சிகிச்சை பண்ணிவிட்டு தடுப்பூசி போட்டுட்டு அதே இடத்துல தான் விடணும், வேறு எங்கேயும் ரீலோகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதனாலனா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்தும் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த்தோட சயின்டிஃபிக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து இதை பண்ணால் மட்டும்தான் ரேபிஸை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கான ஃபேக்ட். இதையே தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றமோ மாண்புமிகு வெவ்வேறு உயர்நீதிமன்றங்களும் நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை மட்டும்தான் செய்யணும், நாய்களுக்கு தடுப்பூசி மட்டும்தான் போடணும், நாய்களை ஷெல்டரில் அடைக்கக்கூடாது, நாய்களை கூண்டில் அடைக்கக்கூடாதுன்னு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போது சமீப காலங்களில் இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. இப்போ நிறைய பேர் சில பேர் சொல்கிறாங்க நாய்கள் கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். போன வருஷம் 2024 வசை அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு பெண்ணை ஒருத்தர் ரேப் பண்ண முயற்சி செஞ்சான். அப்போது அந்த தெருவில் இருந்த ஒரு நாய் தான் காப்பாத்துச்சு. 2023 போபாலில் ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்தும்போது ஒரு பச்சை குழந்தைய அங்கேருந்து ஒரு தெரு நாய் தான் காப்பாத்துச்சு. அந்த பில்டிங்கோட கற்கள்லேருந்து எடுத்து காப்பாத்துச்சு. அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஹரியானாவில் ஒரு நாளான ஒரு பிறந்த பெண் குழந்தைய ட்ரைனேஜில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட பெத்த தாய். ஆனால் அந்த ட்ரைனேஜிலேருந்து எடுத்து அந்த குழந்தைய அந்த குலைச்சி மக்களெல்லாம் கூப்பிட்டு காப்பாற்றினது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தெருவில் உள்ள நாய். இந்த மாதிரி எவ்வளவோ நிகழ்வுகள் இருக்குது. குழந்தைகளையும் சரி பெண்களையும் சரி பாலியல் தாக்குதல்கள்லேருந்து கடத்தல்கள்லேருந்து கூட தெருநாய்கள் காப்பாற்றி இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்றைக்குமே வைரலானது கிடையாது, இதை நம்ம பேசுனதும் கிடையாது. ஆனால் எங்கேயாவது சில இடங்களில் நாய்கள் கடிச்சா அதை பற்றி பேசி 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 வைரலாக்குவோம். அதுக்கப்புறம் அது ஒன்று தான் உலகத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனைங்கிற மாதிரி பேசுவோம். ஆண்களில் சில பேர் குழந்தைகளை பாலியலாக துன்புறுத்துறாங்க, பெண்களை ரேப் செய்கிறாங்க. அந்த காரணத்துக்காக எல்லா ஆண்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். அதே மாதிரி சில இடங்களில் நாய்கள் கடிச்சுது அப்படிங்கிறத மட்டும் ஒரு காரணமாக சொல்லி எல்லா நாய்களையும் பிடிச்சி ஷெல்டரில் போட்டு அடைக்கணுங்கிறதோ இல்லை அவங்கள கொல்லணுங்கிறதோ எந்த வகையில் ஒரு நியாயமாக இருக்கும்? அது முற்றிலும் அநியாயம். நம்ம நாய் கடின்னு தெருநாய்க்கு எல்லா நாயும் கடிக்குதுன்னு சொல்கிறோம். எல்லா நாயெல்லாம் கடிக்கிறதே கிடையாது. எத்தனையோ தெருக்களில் சம்பளம் கொடுக்காத பாதுகாவலர்களாக நாய்கள் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணும். இது என்னென்னா, இந்த போராட்டம் எதுக்குன்னா, நம்ம தெருநாய்களுக்கு நீதி வேணும், அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும். நம்ம நாட்டுக்கு மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சி பிரயோஜனம் இல்லை, எல்லா வாயிலா ஜீவனுக்கும் கிடைக்கணுன்றது தான் எங்களோட போராட்டம். அதே மாதிரி மனிதர்களும் எங்களுக்கு முக்கியம்தான். இதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம் தான் நம்ம சொல்கிறோமே தவிர நாங்கள் எதுவும் எதிர்க்கலை. அவங்களும் வேணும், மனிதர்களும் வேணும், அதுதான் எங்களோட போராட்டம். இது எல்லாம் நம்மளோட குழந்தைங்களே, இந்த நாயன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ தயவுசெய்து நம்மளுக்கு ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுங்க. நாங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்கலாம், எல்லாரும் ஒரே காரணத்துக்கு வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நீதி வேணும், கண்டிப்பாக நீதி வேணும். இதோட பேரே தெருநாய் தான். தெருவில் இருக்கிறது தான் இதுங்களுடைய வீடே, அதோடைய வாழ்க்கையே. இந்த தெருநாய்கள் நமக்கு சம்பளமாகாத பாதுகாவலர்கள் மாதிரி. இந்த தெருநாய்கள் இருக்கிறதோடு தான் திருட்டு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியுது. பல ஏடிஎம் மிஷின்களில் வாட்ச்மேன் இந்த தெருநாய்களை விட்டுட்டு தான் நிம்மதியாக தூங்குறாங்க. குடிகாரங்கள் ராத்திரி நம்மக்கிட்ட பண்ணாமல் இருக்கிறதுக்கும், ராத்திரி வீலிங் நடக்காமல் இருக்கிறதுக்கும், இந்த கஞ்சா குடிச்சிட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த தெருநாய்கள்லாம் நமக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்காங்க.
கடவுள் எல்லா உயிர்களையும் தேவையில்லாமல் படைக்கலை. நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்கோ இந்த உலகத்தில் வாழறதுக்கு, அதே அளவுக்கு எல்லா உயிர்களுக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்குது. தயவு செஞ்சு இதுங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டுங்க. அன்பு காட்டினீங்கன்னா உங்களுக்கு உரிய பாதுகாவலனாக இருக்கும். கடவுள் படைத்த படைப்பு எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகம் சொந்தன்றது தான். ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு மனுஷனுக்கு மட்டும் வாழ்ந்துட முடியுமா? நாளைக்கு நாய் இல்லை அப்படின்னா விஷப்பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடும். விஷப்பூச்சிகள் வந்ததுன்னா மனுஷங்களை யார் காப்பாற்றுவா? இன்றைக்கி மனிதர்களை காப்பாற்றுவதே இந்த நாய்கள் தான். விஷப்பூச்சிகள், திருடர்கள், அது மாதிரி பல உயிரினங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுது. மனிதர்கள் இதை விட பெரிய பெரிய தவறுகள் செய்கிறாங்க. ஒரு மனிதர் செய்த தவறுக்காக மனித இனத்தையே அழிச்சிடுறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு வெறிநாய் கடித்ததற்காக ஏன் எல்லா நாய்களையும் கொல்லணும்னு சட்டம் கொண்டு வராங்க. இதுக்கு யார் தவறு? கவர்மெண்ட் தவறு. என்ன பண்ணியிருக்கணும்? சரியான முறையில் தடுப்பூசி போட்டிருக்கணும் அதுங்களுக்கு. அது இல்லாமல் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். இதிலெல்லாம் தவறிட்டு கடைசியில் நாய் மேலே குற்றம் சொல்வது எந்த வகையில் நியாயமாகும்? இங்கே ஸ்ட்ரீட் டாகுங்களை அடைக்கக்கூடாது. கருத்தடை பண்ணி தரணும். ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு தரணும். கவர்மெண்ட் எங்களுக்கு இதை செய்யணும். நாய்களை அடைச்சி அதுங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு இது செஞ்சாலே போதும். ரேபிஸ் இன்ஜெக்ஷன் தான் மெயினாக வேண்டும் எங்களுக்கு. ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்து ஷெல்டர் பண்ணி மனிதர்கள் வாழும் இடத்துல நாய்கள் வாழக்கூடாதுங்கிறது தான் அவங்க போட்ட ஆர்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி சர்ஜரிஸ் அண்ட் வேக்சினேஷன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட் வந்து பண்ணலை. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த டாக் பாப்புலேஷனை தவிர அவங்கள ஐசோலேட் பண்ணி அவங்கள வந்து ரோட்ஸ்லேருந்து எடுக்கிறது வந்து இஸ் நாட் அ சொல்யூஷன். இட் கேனாட் பி அ சொல்யூஷன் எனி டே. ஸோ இந்த போராட்டமே வந்து டெல்லியில் போட்ட அந்த ஆர்டர்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஐ ஹோப் ஜஸ்டிஸ் சர்வ்ஸ். ஸோ சில மனிதர்கள் வந்து இது வந்து நல்ல முடிவு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு இதில் இருக்கிற வந்து இதுக்கு பின்னாடி என்னென்ன பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ I hope they get into this and learn what it is about and then support for the cause. So எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து they have to think what they have done. ABC surgeries எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வேக்சினேஷன்ஸே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதில்ல. கார்பரேஷன் ஆர் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து they are doing a really good job. The animal welfare board, அவங்க வந்து they are not as insensitive as how the Delhi government is. But however this should be stopped and I hope justice serves one day. The thing is that இவங்க எல்லாமே பண்ணுறாங்க, ஓகே ஃபைன். பட் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களான்றது தான் எங்களோட கேள்வி. ஏன்னா ஹியூமன்ஸாக இருக்க நம்மளுக்கே சில விஷயத்தில் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதில்ல. வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்க டாக்ஸ்க்கு இதில் ஜஸ்டிஸ் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். அவங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. தே ஆர் வாய்ஸ்லெஸ். எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கூட தெரியாது. அவங்க பாட்டுக்கு போவாங்க, கூடவே அங்கேயே இருப்பாங்க. சரியாக சாப்பாடு இல்லைன்னா சொல்ல தெரியாது. தே கான்ட் ஃபைட் ஃபார் தெம். அது நாங்கள் ஏரியாவிலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து இவாக்குவேட் பண்ணி வேறு ஏரியாவுக்கு அனுப்புனா கூட இங்கே என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, ஒரு டெரிட்டரியில் நீங்கள் ஒரு நாயை காலி பண்ணுறீங்கன்னா மற்ற டெரிட்டரியிலேருந்து வந்து அங்கே அது ஆக்கியபை பண்ண தான் செய்யும். உங்களால் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் அவங்கள வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுங்கள், வேக்சினேட் பண்ணுங்கள், ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போட்டு விடுங்க டாக்ஸ்க்கு. அண்ட் வி கேன் ஆல்சோ க்ரியேட் அவேர்னஸ் பீப்புளுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண நம்ம ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம். ராதர் தென் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி அவங்க அங்கே என்ன ஆனாங்கன்றது தெரியாமல். நான்லாம் டெய்லி என் ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸ்க்கு நான்லாம் ஃபுட் போடுற ஆள். டெய்லி என்னை பார்த்தா பின்னாடியே ஓடி வருவாங்க. அவங்கள எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறத என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஐ கான்ட் ஸ்டே வித்அவுட் தெம். அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாது. இப்போ நான் வந்தப்போ கூட என்ன பிஸ்கெட் வேணும்னு சொல்லிட்டு என் பின்னாடியே ஓடி வந்தாங்க, போட்டுட்டு தான் நான் வந்தேன். ஸோ அவங்கள குழந்தைங்களா பார்க்குற எங்களுக்கு நாய்ங்களா தெரியல, குழந்தைங்களா தெரியுறாங்க. ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் வந்து இங்கே போராடுறோம் அவங்களுக்கு. மக்களே, அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நாம் எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ஒரு ஞாபகமாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த தெருவில் உலாத்தக்கூடிய இந்த 4 கால்கள் வாயில்லா ஜீவனுங்க தான். வாயில்லா ஜீவனுங்க அப்படின்னு சொன்னால் அதுங்களால எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆனால் முந்தையெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. வாசலில் கொஞ்சம் சாப்பாடு வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு அதுங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா பசி பசி பசி. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். வீட்டில் நமக்கு பசி எடுத்தாவே நம்ம வீட்டில் இருக்க அம்மாவையோ, வீட்டில் இருக்க நம்ம கூட பிறந்தவங்களையோ, இல்லை உங்களுடைய மனைவி, கணவன், இப்படி எல்லார் மேலேயுமே எரிஞ்சு விடுறோம். சொல்ல போனால் வேலை செய்கிற இடத்துலையும் சாப்பாடு கொடுக்கலன்னா கண்ணா பின்னான்னு கத்துறோம். அப்படி இருக்கும்போது பல நாளாக பசியோடு இருக்கிற அந்த நாய்கள் திடீர்னு அடிப்படும் போது, இல்லை யாராவது கல்லெடுத்து எரியும் போது அதுங்களுக்கு கோபம் வரக்கூடாதா? மனுஷங்களாகிய நமக்கே வந்து கோவம் வருது. சரி, கோவம் வருது, நம்ம வீட்டு குழந்தைங்களை கடிக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அதுங்க கிட்ட நம்ம அன்பாக இருக்க கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல், அதாவது ஒருத்தர்
கைத்தட்டி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம ஒட்டுமொத்த பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து அதுங்களுக்கு நம்ம நாய்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதுங்களுக்கான வேக்சினேஷன் பண்ணுறது, ஸ்டெர்லைஸ் பண்ணுறது, இப்படி எல்லாத்துலேயுமே இறங்கணும்னா நாய்கள் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லாத நாடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல எல்லா நாயும் அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயமே கிடையாது. அப்படி அடைச்சி வைக்கும்போது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லா டாகும் அடிச்சுக்கும். இது வந்து அதுங்க உயிரை வந்து அதுங்களே எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுங்களும் ஒரு வாயில்லா பிராணிக்கு தானே, அதுங்களை நம்ம வாழ விடுவோம். பேரணி எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் எதிரே முடிந்ததும் அங்கு ஆர்ப்பாட்டம் நடந்ததா. நம்ம உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னார் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். சரி, நம்ம வந்து மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சம், உயிர்களுக்கானது, எல்லா உயிர்களுக்குமானது. அந்த ஒரு மனநிலையிலேருந்து இந்த விஷயத்தை நம்ம அணுகணும், பார்க்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நாய்கள் கடிக்கிறது இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக கடிக்கிற நாய்க்காக எல்லா நாயையும் பிடிக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி அடைச்சிடுறது, இதை பற்றிலாம் நம்ம வந்து டெஃபினட்டாக சிந்திச்சு பார்க்கணும். அதுங்களுக்கு வந்து நான் டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணல, நான் டாக்ஸ் அட்வொகேட் பண்ணுறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னோடய விஷயத்தை நான் இங்கே வந்ததை பேசுகிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நிச்சயமாக வந்து திடீர்னு வந்து இவ்வளோ நாய் கடிச்சிடுச்சின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அப்படியே நாய்கள் மேலே எல்லாருக்கும் வந்து ஒரு இது வருது. வேறு எத்தனை ஒரு நாளைக்கு டெய்லி நடக்குதுன்னு இவங்க ஒரு டீட்டெயில் இது கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரேப் கேசஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு 87 நடக்குது. டெத்ஸ் வந்து மர்டர்னால ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 80 நடக்குது. டெத்ஸ் வந்து ரோடு ஆக்சிடென்ட்னால 462 நடக்குது. டாக் பைட்ஸோட டெத்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.15. இது எதுவும் ஆர்குமெண்ட்டுக்காக இல்லை, நீங்கள் வந்து அன்போடு பார்க்கறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது வந்து நமக்கு மட்டுமா ஸ்ட்ரீட்டு, நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல ஸ்ட்ரீட் டாக்னு சொல்கிறதே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து சில விஷயங்களை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் டாக்னாலே தெருநாய்ங்கிறதே ஏன் வந்து ஏதோ ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு அதை நம்ம அப்படி சொல்கிறோம். தெருநாய்களும் நம்மளோட உயிரினம் தான், நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினத்துக்கு மேக்சிமம் ஒரு அன்போட, ஒரு கம்பேஷனேட்டோட அதை அடைக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இதை எல்லாருமே இந்த நேரத்தில் நம்ம சேர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது நான் யாருக்காகவும் தனியாக பேசலை, நம்ம எல்லாருக்காகவும் பேசுகிறேன். நடிகை வினோதினி பேசுகையில், அரசியல் அமைப்பு சட்டம் வாழும் உரிமையை இந்தியாவில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. போதைப் பொருட்களை தடுக்க திரையரங்குகளில் விளம்பரம் செய்யும் அரசு நாய்கள் கடித்தால் செய்ய வேண்டிய மருத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றார். முதல்ல வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவை நம்ம வந்து திரும்ப பெறு அப்படின்னு கூட நம்ம சொல்லல, அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துங்க. ஏன்னா அது வந்து ஒரு அறம் அற்ற, ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனலான நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு புறம்பான ஒரு விஷயமா. ஏன்னா ஆர்டிகிள் 21 நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகிள் 21ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க வாழக்கூடிய, இந்த இந்திய மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இங்க வாழ்வதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அந்த உயிரினம் மனிதன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படல. அதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இரண்டாவது ஆர்டிகிள் 51A செக்ஷன் G, அதாவது ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. 2151 ஆர்டிகிள் 21 நம்ம எல்லா உயிரினமும் வாழறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகிள் 51A G-ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய fundamental duty is to show compassion towards animals and to take care of environment. Environment தான் என்ன? நான் எங்க வருது? environmentல வருது. அதே மாதிரி compassion for all living beings காட்டுறதுனா சோறு போடுறது நம்மளுடைய அடிப்படை உரிமை. Fundamental duty as stated in the Constitution of India given to us by Dr. B.R. Ambedkar. இது வந்து இந்த நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து அதுக்கு அகைன்ஸ்டா பேசல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, மாற்றா என்ன செய்யலாம்? ஏன்னா எல்லா நாய்களையும் ரவுண்ட் அப் பண்ணி ஃபார் ஆஃப் ஷெல்டர்ல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றீங்களே, அந்த ஃபார் ஆஃப் ஷெல்டர் எங்கெங்க இருக்கு?
இருக்கும். எவ்வளவு தெரியுமா? 0. அந்த 0த்துல நீங்க எங்க கொண்டு போய் நாயை நட்டு வைப்பீங்களா? அப்ப அது ஒரு உயிர். அந்த உயிருக்கும் இங்க வாழ்வதற்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த உயிர் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் வாழ்வதற்கு, அதை பாதுகாப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. அதனால நம்ம எந்த ஒரு இடத்துலயும் நம்ம அரசமைப்பு சட்டத்துக்கு மாறா நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சிடலாங்கிற ஒரு தைரியத்தை முதல்ல நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனசுக்குள்ள கொள்ளணும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கேட்கிறோம்? ஒவ்வொரு மாநகராட்சி, ஒவ்வொரு ஊராட்சி, ஒவ்வொரு நகராட்சி, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து செய்யாமல் விட்ட வேலையை இங்கு ஒவ்வொரு பொதுமக்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த அரசு அந்த அரசுன்னு யாரையும் நான் சொல்லல, ஒவ்வொரு அரசும் செய்ய மறந்த ஒரு வேலை, நாய்களுக்கு தடுப்பூசி போட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அவர்களுடைய பாப்புலேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தா இன்னைக்கு ஏங்க அந்த பிரச்சனை வருது? அது மட்டும் இல்லாம எப்படி 20,000, 30,000, 40,000 பேர்களில் ஒருவன் ஒரு கொலையாளியாகவோ, ஒருவர் ஒரு திருடராகவோ, ஒருவன் ஒரு ரேபிஸ்டாகவோ இருக்கிறானோ, அதே மாதிரி 1.5 லட்சம் நாய்களில் ஒரு நாய் ரேபிஸுக்குள்ளாகிறது. அப்போ அதுவுமே அது ஏதோ ஒரு காரணத்தினால உருவாகிறது. அந்த 1.5 லட்சம் நாயில ஒரு நாய்க்காக எல்லா நாய்களையும் நீங்கள் தண்டிப்பீர்களா? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் ரேப் பண்ணா அப்படிங்கறதுக்காக எல்லா ஆண்களையும் பிடிச்சி நம்ம ஜெயில போட்டுடலாமா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண் ஒரு திருடு பண்ணிட்டா அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லா பெண்களும் ஜெயிலுக்கு போயிடலாமா? அது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். அதனால முதல்ல அரசு அவர்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். உங்கள் கடமை என்ன? தடுப்பூசி போடுவது, குடும்ப கட்டுப்பாடு செய்வது. இதை நீங்க செஞ்சிருந்தாலே இன்னைக்கு நம்ம நாட்டுல ஸ்ட்ரே டாக் அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ரே டாக் அப்படின்னு சொல்லாதீங்க, கம்யூனிட்டி டாக், சமூக நாய், ஹோம்லெஸ் டாக், இதோடைய பாப்புலேஷன் கால்வாசியா குறைஞ்சிருக்கும். நீங்க செய்யாம விட்டதுனாலதான் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு நான் தொண்டை தண்ணி வத்தி கத்த வேண்டியதா இருக்கு. இதனாலதான் நான் கத்த வேண்டியதா இருக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கத்த வேண்டியதா இருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய வேலையை அரசு நீங்கள் செய்யுங்கள், எங்களையும் செய்ய விடுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். எங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க உதவி செய்யுங்க. இதுதான் நாங்க கேட்கிறோம். இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு அறம் அற்ற ஒரு இந்த ஆர்டரை தயவு செய்து திரும்ப பெறுங்கள் என்று உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப